நமஸ்காரம். ரொம்ப நாட்களாக ஒரு சந்தேகம். சிலருக்கு விடை தெரிந்திருக்கலாம், ஆனால் அந்த விடையிலும் கூட கொஞ்சம் குழப்பம் இருக்கத்தான் செய்யும். ஒரு சிறு குழந்தை 6 மாதம்னு வைத்துக் கொள்வோம். அந்த குழந்தைக்கு புரிதல் ஒரு நிலையில் இருக்கும். அதே ஒரு 6 வயது குழந்தைன்னு வைத்துக் கொள்வோம். அதனுடைய புரிதல் ஒரு நிலையில் இருக்கும். இருபத்தாறு வயது இளைஞனுக்கு புரிதல் ஒரு நிலையில் இருக்கும். 76 அவருக்கும் புரிதல் ஒரு நிலையில் இருக்கும். இதில் நாம் என்ன சொல்லுவோம்? 6 மாத குழந்தைக்கு எதுவும் தெரியாது. 6 வயது பாலகனுக்கு கொஞ்சம் தெரியும், நிறைய தெரியாது. 26 வயதுக்கு எல்லாம் தெரியும், ஆனால் அனுபவம் போதாது. 76க்கு எல்லாம் தெரியும், அனுபவமும் இருக்கும். இதுதான் பொதுவாக நாம் நினைப்பது. எனக்கு சந்தேகம், 76 வயதுக்காரருக்கும் உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள் தெரியாது. என்னென்ன மிருகங்கள் இருக்கின்றன, பூச்சிகள் இருக்கின்றன கூட நமக்கு முழுவதும் தெரியாது. அவ்வளவு ஏன், நம்ம வீட்டிலேயே நம்மை பற்றி யார் யார் என்ன நினைக்கிறார்கள் என்று கூட சரிவர கணிக்க முடியாது. நாம் ஒன்று நினைத்துக் கொண்டிருப்போம், அவர்கள் நம்மை பற்றி வேறு மாதிரி நினைத்திருப்பார்கள். ஆகவே அப்போதும் நமக்கு புத்தி முழுவதுமாக வளர்ந்து விட்டது என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் நாம் சொல்வது 6 மாத குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது. கேள்வி, அந்த 6 மாத குழந்தைக்கு தனக்கு இன்னும் தெரிய வேண்டியது நிறைய இருக்கிறது, ஆனால் இப்ப 6 மாதம் ஆகிறபடியாலே எனக்கு தெரியாது என்கிற புரிதல் இருக்குமா? இருக்காது. அந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் அதற்கு எவ்வளவு தெரியுமோ அதுதான் உலகமே. அதற்கு மேல் ஒன்று இருக்கிறது, தன்னால் பேச முடியும் என்று கூட அதுக்கு தெரியாது. அடுத்தவர்கள் பேசிக் கொண்டிருந்தால் வாயை பார்க்கும். இதே போல் நாமும் பேசுவோம் என்கிற எதிர்பார்ப்பு கூட இருக்காது. அதே 5 வயது 6 வயது பாலகனாக பாலகியாக இருந்தால், பாலிகா இருந்தால், அவர்களுக்கு பேசலாம் தெரியும். பெரியவர்கள் என்னென்ன பண்ணுகிறார்களோ அதை போல நாமும் பண்ண வேண்டும்ங்கிற விருப்பம் வந்திருக்கும். இன்னும் பலதும் தெரிந்திருக்கும். ஆனா அவர்களுக்கும் அதை காட்டிலும் பெரிய எத்தனையோ விஷயங்கள் தெரியாது. நம்ம வீட்டில் யாருக்கு என்னென்ன சண்டை, யாருக்கு யாரை பிடிக்கும் யாரை பிடிக்காது, இதெல்லாம் ரொம்ப தெரிந்திருக்காது. அண்டர் கரண்ட்ஸ் எல்லாம் தெரியாது. ஆனால் அந்த பிள்ளையை பொறுத்த வரைக்கும் அந்த 6 வயது உலகம்தான் உலகம். கொஞ்சம் இதை விட அதிக உலகம் இருக்கிறது, நமக்கு இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற புரிதல் வந்திருக்கும். அதற்கு மேல் தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு வயது தாண்டும் போது நமக்கு உலகம் தெரிந்து விட்டது என்ற முடிவுக்கு வந்து விடுவோம். அந்த டிரான்சிஷன், ஏதோ இடத்துல ஒரு மாறுதல் வந்து விடுகிறது. எனக்கு ஒரு சந்தேகம், அந்த 76 வயசானாலும் 86 வயசானாலும் நாமும் அந்த வயதுக்குரிய புரிதலோடு ஒரு சின்ன உலகத்தில் தான் இருக்கிறோமா? நிஜமாகவே நமக்கு உலகத்தில் எல்லாம் தெரிந்துவிட்டது, கொஞ்சம் மட்டும்தான் பாக்கி இருக்கிறது, அந்த எண்ணமா? அல்லது இன்னும் எத்தனையோ இருக்கிறது, எனக்கு தெரியவே தெரியாது, தெரியாது என்பது கூட தெரியாது. 6 மாத குழந்தைக்கும் தனக்கு தெரியாது என்பதே தெரியாது.
6 வயசு பிள்ளைக்கும் தனக்கு தெரியாது என்பதே தெரியாது. 76 வயசுக்காரருக்கும் தனக்கு தெரியாது என்பதே தெரியாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ? கடைசி பட்சம் என்ன எதிர்பார்ப்போம்? தெரியாது என்பதாவது 76க்கு தெரியும், 66க்கு தெரியும், 56க்கு தெரியும். அதுவே 6 மாச குழந்தைக்கு தெரியாது. நாம் அவ்வளவல்ல, தெரியாது என்பதாவதை தெரிந்து கொண்டிருக்கிறோம், தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். நமக்கு இன்னும் பலதும் தெரியாது, உலகம் பறந்து விரிந்திருப்பது, இன்னும் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த எண்ணம் இருந்தாலே அதுதான் முதிர்ந்தமைக்கு முதிர்ச்சிக்கு அடையாளம். அந்த எண்ணம் குழந்தை இடத்தில் இருக்காது. 6 மாச குழந்தையை பொறுத்த வரைக்கும் தான் அறிந்ததே உலகம், மேலே தெரியாது. 70 வயசுக்காரன் அதே போல தான் அறிந்ததே உலகம் இருந்து விட்டால் அப்ப குழந்தைக்கும் நமக்கும் வித்தியாசமே இல்லையே. வித்தியாசம் இருக்க வேண்டுமானால் எதில் இருக்க முடியும்? குழந்தைக்கும் எத்தனையோ தெரியாது, 70 வயசுக்கும் எத்தனையோ தெரியாது. அதில் மாற முடியாது. என்ன டிகிரி மாறலாம், இதுக்கு ரொம்ப தெரியாது, அவருக்கு ஓரளவு தெரியாது. ஆனால் அதோடு இருந்தால் போகாது. குழந்தையை காட்டிலும் மாறுபட்டு இருக்க வேண்டுமானால் இன்னும் எத்தனையோ இந்த உலகத்தில் இருக்கிறது. நான் சின்ன புள்ளி, உலகம் பறந்து விரிந்து பிரம்மத்தாலே படைக்கப்பட்டிருக்கிறது, அதற்குள் நான் எம்மாத்திரம், நிஜமாகவே கற்றது ரொம்ப குறைவு. இந்த புரிதல் இருந்தால்தான் வயசாகிவிட்டதுன்னு பொருள். இது கொஞ்சம் நிரடலாக இருக்கும். வயசானாலே எல்லாம் புரிந்து விட்டதுன்னு தெரிந்து கொள்ள வேணும்னு எதிர்பார்ப்போம். நான் இப்போது மாற்றி சொல்லுகிறேன். வயசாக வயசாக நமக்கு பலதும் புரியவில்லை போல் இருக்கிறதே. தெரிந்தது பலது இருக்கும், ஆனால் இன்னும் உலகம் ரொம்ப பெரியது. அதனால்தான் பணிவு பணிவு பணிவு, அது வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.